ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னாலஜி. நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா 5G டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த 5G டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இப்போ இந்தியாவில் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்காக ஒன்று டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அது இந்தியாவுக்கு முக்கியமாக தேவைதானா? இது இல்லாமல் இப்போ அது 5G ரிலேட்டடான உள்ள விஷயங்கள் நிறைய மித்ஸ்லாம் பேசப்படுது. அதெல்லாம் உண்மையாக இல்லையா? அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிங்கன்னா தவறாமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 5Gனா என்னென்னு பார்ப்போம். 5Gனா 5th ஜென்ரேஷன், அது 4Gலேருந்து நெக்ஸ்ட் லெவல், அந்த ஒயர்லெஸ் டெக்னாலஜியில் 4Gலேருந்து நெக்ஸ்ட் லெவல், அதுதான் 5G. இதில் எது மெயின் தீம் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் வேவ் ஃப்ரீக்வன்சி, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்து இந்த 5G டெக்னாலஜியை இது பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த இதில் ஹையர் கெப்பாசிட்டினா யூசர் பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் ஆகுறது, அதிகபட்சமாக எங்கேஜ் ஆனாலுமே அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி பவர் உண்டு, தாங்கக்கூடியது. லோயர் லேட்டன்சி அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ரிலே, அதான் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வீடியோட இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அப்படி லைவாக எடுத்துகிட்டு இருக்கேன்னா டிலே டைம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். 4Gலேயும் 3Gலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4Gயில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 25 to 40 வரையும் செகண்ட்ஸ் வரையும் டிஃப்ரென்ஸ் ஆகுங்க. அது எந்தளவுக்கு இது அதோட பார்த்தீங்கன்னா கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே 5G டெக்னாலஜியில் 1 மில்லி செகண்டில் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி டைம் வந்து உங்களுக்கு கம்மியாகுது. அது இப்போ நான் லைவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதோட லைவ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உடனே அதோட 1 மில்லி செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்கள யூசர்ஸால் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால அதில் லோயர் லேட்டன்சி மெயினாகவே ஹையர் கெப்பாசிட்டி, லோயர் லேட்டன்சி, ஃபாஸ்டர் இன் ஸ்பீட் 4Gயோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100லேருந்து 150 மடங்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா இதோட வேகம் வந்து அதிகம் அடிக்கிறாங்க. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Gயோட ஸ்பீடு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 400 Mbps தான். ஆனால் 400 Mbpsங்கிறது அதிகபட்சம். அது பேண்ட் வித் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் 100 Mbps பேண்ட் வித் தான் அதிகமாக யூஸ் பண்ண முடியும். இதுவே 5G டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பீடே அது பல மடங்கு அதிகம். இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 300 Gbps வரும். இது நான் சொன்னது 4Gக்கு பார்த்தீங்கன்னா 3 Mbps, இது வந்து ஜிபிபிஎஸ்னால் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜிபிபிஎஸ்க்கும் Mbpsக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, அதோட மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிவேகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் இதில் வந்து அடங்கியிருக்கு. இதில் இன்ஸ்டாலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயங்கள் கிடையாது 5Gயில் பொறுத்த வரையும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 5Gயோட இம்ப்ரூவ்மெண்ட் 4G லெவலோட அதிகமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஃபாஸ்ட்டு லேட்டன்சி, அப்புறம் அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் டெக்னாலஜிக்கு அது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் 5 கண்ட்ரீஸில் வந்து அதோட இம்ப்ளிமெண்ட் ப்ராசஸ்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. என்னென்ன கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா US, சைனா, சவுத் கொரியா, ஜப்பான், இதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. அதெல்லாம் மேக்ஸிமம் சைனா வந்து ஃபுல்லாகவே எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. இன்னும் அவங்களுடைய ரூரல் ஏரியாஸ்லாம் இன்னும் கவர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 2020 அதான் 2030 தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்டில் தென் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் இன்னும் நடந்துகிட்ருக்கு. என்ன காரணம் அதில் என்ன பார்த்தீங்கன்னா மெயினாகவே இதோட ஃப்ரீக்வன்சி லெவல் தான் இதோட மாற்றமே. நம்ம இதோட 4G டெக்னாலஜி மாதிரி கிடையாது. 4G அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இல்லைனா 4 to 5 கிலோமீட்டர்ஸ் கூட நம்ம டவர்ஸ் வச்சுருக்கலாம். ஓரளவுக்கு எல்லா லெவல்லையும் போட்டு அதோட இது வந்து கிடைக்கும். எல்லாருக்கும் யூசர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய சிக்னல்ஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் 5G அப்படி கிடையாது. 5Gயோட ஃப்ரீக்வன்சி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது மில்லிமீட்டர் வேவ் லென்த் தான். அது மில்லிமீட்டர் வேவ் ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாதாரண மழை பெஞ்சாது கூட அதோட பாதிப்பு வந்து கண்டிப்பாக அதை வந்து அந்த சிக்னல் வந்து பாதிக்கப்படும். மழை பெஞ்சாலும் இப்போ வெளியில் நீங்கள் டவர்ஸ்லேருந்து நீங்கள் உள்ளே இருக்கீங்க, வீட்டில் உள்ளே இருக்கீங்க, எங்கேயாவது கிச்சன்லேயோ இல்லை ஹாட் ரூம்லேயோ இருக்கீங்கன்னா அந்த செவரு இருக்கிறதுனால கூட அவங்களோட ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து கண்டிப்பாக அதில் பாதிக்கப்படும். அதனாலே என்ன ஆகுதுன்னா இது வந்து செட்டப் எப்படி இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நோட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நோடுனா ஆண்டனா அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட இதுபடி, நம்மளோட பேச்சுவார்த்தைப்படி. ஆனால் அது நோடு தான் சொல்லுவாங்க. அந்த நோடை வந்து எப்படி எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ரொம்ப அதிகமாக கூடுற இடத்துல, மக்கள் கூடுற இடத்துல, அது மாதிரி ஸ்டேடியம்ஸு, அதுக்கப்புறம் நிறைய இந்த மால்ஸ், அந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நோட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆன் த வே ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போல்ஸ் இருக்கும். போல்ஸ்னால் லைட் இருக்குல்ல, லைட் போல்ஸ் இருக்கும். அந்த போலில் பார்த்தீங்கன்னா டூ சைட்ஸ் வந்து அதோட இது வந்து இன் அண்ட் அவுட். அதான் அதில் என்ன டெக்னாலஜி சொல்கிறாங்கன்னா மிம்மோன்னு சொல்கிறாங்க. அதுதான் மேக்ஸிமம் இன்புட் அண்ட் மேக்ஸிமம் அவுட்புட், அதுதான் சொல்கிறாங்க. இதோட டெக்னாலஜி இதில் இருக்குது அந்த நோட்ஸில். அதனால் அந்த நோடு வந்து எல்லா இடத்துலையும் போல்லையும் செட் பண்ணுவாங்க. அந்த நோடு செட் பண்ணுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பக்கத்து நியர்பை உள்ள ஏரியாவில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன அதான் அவங்களுடைய வீடு ஏதாவது கடைகள் இருந்தாலும் அந்த நோடு வந்து கவர் பண்ணிக்கும். கேப்சர் பண்ணி அந்த உள்ள யார் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த சிக்னல்ஸ் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணி டேட்டா ஷேரிங்கோ இல்லை உங்களுக்கு காலிங்கோ இருந்தாலுமே அதில் ஷேர் பண்ணி கொடுக்கும் அந்த நோட்ஸ் யூஸ் பண்ணி. அதனால தான் இப்போ நோட்ஸு முக்கியமாக இன்ஸ்டால் பண்ணுறது
எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட வந்து அதோட எஸ்டிமேஷன் காஸ்ட் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா $50,000 சொல்லியிருக்காங்க வெளிநாட்டில் படி. அது நம்ம எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தோம்னா நீங்களே பார்த்துங்க அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காஸ்ட் ஆகும். அதனால தான் என்ன ஆகுது, இப்போ இந்தியாவில் அது முக்கியமாக தேவை தானா, நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இந்தியாவுக்கும் ரொம்ப முக்கியமான தேவை தான் அது டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து இந்த டெக்னாலஜி எந்தெந்த ஃபீல்டுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு ஆக்மெண்டட் ரியாலிட்டினா ஏஆர் அதான் விஷுவல் ரியாலிட்டி அண்ட் ஆடியோ விஷுவல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ரியாலிட்டி ஃபீச்சர்ஸில் வந்து கண்டிப்பாக இது முக்கியத்துவம் வகிக்குது இந்த ஃபீச்சர்ஸு. இது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் கார்ஸ், அந்த ஆட்டோமேட்டிக் கார் வித்தவுட் டிரைவர்லெஸ் கார்ஸ், அதான் டிரைவர்லெஸ் கார்ஸ்னால் இப்படி டிரைவர் இல்லாமல் கார் வந்து ரன் ஆகிறதுக்கு அந்த இது வந்து இந்த ஃபீல்டு வந்து இந்த டெக்னாலஜி வைஸ் வந்து முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5G டெக்னாலஜிக்கு முக்கியமாக அது தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஹெல்த் கேருக்கு, மிலிட்ரி இருக்குது, இந்த இதுக்கெலாம் வந்து இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியமாக வந்து இதோட கிளாசிஃபிகேஷன்ஸு இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் அந்தந்த ஒரு லெவலுக்கும் செட் ஆகிற வயசுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது டெக்னாலஜிக்கு ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற இன்டர்நெட் ஸ்பீடுக்கும் அவங்களுக்கு தேவையான கெப்பாசிட்டி லெவலுக்கும் லோடு தான் அவங்களுடைய லோடு யூசேஜுக்கும் கண்டிப்பாக வந்து 4G சப்போர்ட் ஆகாது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா 4G LTE இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆக்சுவலாக 4G சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 4G ரியாலிட்டி வந்து 4G ஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரி இதில் யாரும் யூஸ் பண்ணலை. இதுதான் உண்மையான நிலவரம். 4Gயோட டெக்னாலஜி இல்லாமல் 3Gயோட பேண்ட்வித் தான் இன்க்ரீஸ் பண்ணி 4Gன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய ஏரியாவில். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் மோஸ்ட்லி நடந்துட்டு இருக்கு. வேறு ஸ்டேட்டில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா LTE சில இடத்துல இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. மும்பை, மகாராஷ்டிரா, கொல்கத்தா அந்த ஏரியாவிலாம் LTE முக்கியமாக LTEனா அது லாங் டேர்ம் அட்வான்டேஜ் அதோட மெத்தோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா 3Gயோட பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ணி 4Gன்னு சொல்லிட்டு LTE அந்த வோல்ட்டு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு உண்மையான நிலவரம். அதுக்குள்ளே நம்ம 5Gக்கு போகிறோம் அப்படின்னா 5G தேவை தான். கண்டிப்பாக 5Gயோட டெக்னாலஜி கண்டிப்பாக தேவை. நான் சொன்ன ஃபீல்டு, இந்த ஏற்கனவே சொன்ன ஃபீல்டுக்கெலாம் அது இது முக்கியமாக அது தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிகமாகுது. இதனால என்ன ஆகுது, இப்போ நிறைய ப்ரைவேட் கன்சர்ன் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் அதால் அஃபோர்டபுள் பண்ண முடியாது. ஏன்னா 4Gக்கு இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்காங்க. நிறைய ஏரியாவில் இன்னும் 4Gயோட கம்ப்ளீஷன் வந்து முடியல. இப்போ அதனால் அந்த பிஎஸ்என்எல் விட்டுருங்க. பிஎஸ்என்எல் கண்டிப்பாக வரணும். அது ஒரு கவர்மெண்ட் செக்டராக இருந்துக்கிட்டு கண்டிப்பாக மேலே வந்து தான் ஆகணும். இப்போ இப்போதைக்கும் டார்கெட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் அந்த பிஎஸ்என்எல் இல்லாமல் வேறு ப்ரைவேட் செக்டர்ஸ் யாரை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம்க்கு, அந்த ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல், அப்புறம் வோடஃபோன், இப்படி இந்த கேட்டகரிஸில் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து இன்னும் டைம் கேட்டிருக்காங்க. இப்போ ஏர்டெலும் வோடஃபோனும் இப்போ எங்களால் முடியாது. ஏன்னா காரணம்னா ஆனுவல் டெப்ட் இருக்குது, ஆனுவல் ஃபிசிக்கல் டெப்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதெல்லாம் அந்த ஆவரேஜ் டெப்ட்டை பொறுத்த வரையும் அதிலேருந்து நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற டெப்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்து அடுத்த லெவலுக்கு நான் எடுத்து வைக்க முடியும், முன் வைக்க முடியும். நான் 5G டெக்னாலஜியில் இப்போதைக்கு என்னால் இன்வெஸ்ட் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கும் முழு நம்பிக்கையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜியோ மேலே தான். கொரோனா சுச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்க, லாக்டவுன் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கிறதுனால இப்போ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்மிங் 2021 மிடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதோட ஆப்ஷன்ஸை ரிப்பீட் பண்ணி இந்த இயர் எண்டுக்குள்ளே வச்சு நெக்ஸ்ட் இயர் மிட்டுக்குள்ளே முடிச்சு அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருந்தாங்க. இப்போ இது மாதிரி இந்த கொரோனா லாக்டவுனால இன்னும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ 5G டெக்னாலஜியோட மிட்ஸு நம்ம என்னென்னு பார்க்கலாம். மிட்ஸ் தான் என்னென்னா அதோட ரூமர்ஸ் வந்து இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா மெயின் திங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங்கு 5Gனால் பிரெயின் டியூமர்ஸ் வரும், அது இல்லாமல் மற்ற டியூமர்ஸும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கண்டிப்பாக இப்போ இது வரையும் இருக்கிற சுச்சுவேஷன் படி எப்படி சொல்கிறேன்னா IARC அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர்ஸ், அவங்க பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ரிலேட்டடானு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஜென்ரேஷன் வைஸு இந்த டெலிகாம் ரிலேட்டடாக ஜென்ரேஷன் ஆகிற போது ஒரு டெஸ்ட் ரிசல்ட்ஸும் இது பண்ணுவாங்க. அப்போ ஏற்கனவே இதோட டெஸ்ட் ரிசல்ட்ஸை ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த மில்லிமீட்டர் வேவ் லென்த்தில் பொறுத்த வரையும் இதனால் பாசிபிளி கார்சினோஜெனிக் இன்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பொட்டென்ஷியலாக கேன்சர் ஆகிறதுக்கு அந்த இதில் இன்க்ரீடியன்ட் இருக்குது, இந்த இதுதான் இன்க்ரீடியண்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் லாஸ்ட்டாக சொல்ல வராங்கன்னா இதில் வந்து இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வகையாக இருக்கலாம், இது ரேடியேஷன் லெவல், அதான் RF EMF சொல்லுவாங்க. எப்படின்னா என்னென்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுதான் அது மெயின் திங்கு. அதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா
அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு, அதான் மனிதனுடைய உடம்புக்கு பாதிப்பு உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் தான் சொல்கிறாங்க. இதில் 2 டைப் இருக்குது, அயனைசிங், நான் அயனைசிங் சொல்கிறாங்க. அயனைசிங்னா என்னென்னா மெயினாக இருக்கிறது காமா ரேஸ்னால் அதில் சன் அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே, அதுலேருந்து வர வெளியீடுகள் இருக்குல்ல, அதுலேருந்து வர பாதிப்புகள், இதெல்லாம் வந்து அயனைசிங் ஏஜென்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஃபுல் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா. நான் அயனைசிங் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோவேவு, இந்த செல்ஃபோன் டவர்ஸு, செல்ஃபோன்ஸு, அப்புறம் டிவி, இதெல்லாம் வந்து நான் அயனைசிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது செல்ஃபோன் டவர்ஸில், செல்ஃபோன்ஸு, இதெல்லாம் இந்த கேட்டகரியில் நான் அயனைசிங் கேட்டகரிஸில் வரும்போது இந்த RF EMF பார்த்தீங்கன்னா அதோட லெவல் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன்லேயும் 1.6 வாட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் வேல்யூ வைக்கணும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி லெவல், அதான் அந்த டவர்லேருந்து வர ஃப்ரீக்வன்சி லெவல் பார்த்தீங்கன்னா அவங்க செட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் இருக்கும். அந்த பேண்ட்வித் லெவல் கண்டிப்பாகவே லோவாக தான் இருக்குது. ஏற்கனவே இப்போ 4G யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா 3.5லேருந்து 3.7 GHz ஸ்பீடு தான் இப்போ வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே இப்போ இந்தியா பொறுத்தவரையும் ட்ராய் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கண்ட்ரிலையும் ஒரு டெலிகாம் ரெகுலேட்டர் இருக்கும். நம்மளை பொறுத்தவரை ட்ராய் பார்த்திங்கன்னா அது ரெகுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதையும் பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் பேண்ட்வித் இருக்குது. இதுலேயும் 3 டைப் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லோ பேண்டு, மிட் பேண்டு, அப்புறம் ஹையர் பேண்டு சொல்கிறாங்க. இப்போ லோ பேண்டில் பார்த்திங்கன்னா ஹையர் ரேடியஸ் வரும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதோட ஃப்ரீக்வன்சி. மிட் பேண்டில் பார்த்தீங்கன்னா 2மே சமாதான லெவலில் மிட் ரேஞ்சில் இருக்கும். ஹையர் பேண்ட் வித்தில் ரொம்ப கிட்டக்கன்னா என்னென்னா டவர்லேருந்து நீங்கள் ரொம்ப குறுகிய டிஸ்டன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட வேவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிவேகமாக இருக்கும். மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து உங்களுக்கு அதில் வந்து இருக்க முடியும். இப்போ ஒரு வேளை நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறீங்க, அந்த 4G 5G யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட பல மடங்கு இருக்கும். அவங்க சொல்லிக்கிற ரேஞ்சோடு அதிகமாகவே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 Gbpsலேருந்து 30 Gbps வந்து அக்யூர் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதோட தாண்டியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் கிட்டக்க அந்த நோட்லேருந்து கிட்டக்க அவைலபிளாக இருந்தீங்கன்னா. இதுதான் அதில் 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இந்த இல்லை அடுத்த மித் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஹியூமன்ஸ் இல்லாமல் பறவைகளுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுத்துது, பறவைகள் விலங்குகளுக்கு இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5G டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அந்த மித்த ஒரு சின்ன கதையாக ஒன்று சொல்கிறேன். என்ன நடந்ததுன்னா, நெதர்லாண்டில் ஒரு லேடி ஹென்ரிக் எலிசபெத்னு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு பெரிய வைரல் ஆகியிருந்தாங்க. இது நிறைய சோஷியல் மீடியாவில் இது பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி பேசியிருந்தாங்க. இவங்களை பற்றி என்ன விஷயம் நடந்ததுன்னா, அவங்க இந்த 5G டெக்னாலஜி டெஸ்டிங் நடக்கும்போது அவங்க அந்த நெதர்லாண்டில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. யூஜன் வாட்ஸ்ன்னு அவங்க ஒரு பறவை சரணாலயம் சொல்லலாம். அந்த சரணாலயத்தில் பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்குது. அந்த வீட்டு பக்கத்தில் மோஸ்ட்லி அவங்க அந்த ஏரியாவை பற்றி தான் இருப்பாங்க. அதில் என்ன இருக்குது, திடீர்னு அந்த பறவைகள்லாம் ஒரு நாள் வந்து 100லேருந்து 150 பறவைகள் திடீர்னு இறந்துச்சு. இது இல்லாமல் என்னென்ன பறவைகள்லாம் நிறைய விதங்களில் சொன்னாங்க, அந்த கேட்டகரிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பறவைகள்லாம் திடீர்னு இறந்துருச்சு. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, 5G வந்து புதுசாக அப்போ தான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டெஸ்டிங்னால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டாகவே போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டு போட்டதில் திடீர்னு அவங்க வந்து என்ன ஆகிடுச்சு, அந்த போஸ்ட்டு பெரிய வைரல் ஆகி என்ன பண்ணிட்டாங்க, அந்த டெஸ்ட் பண்ண ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு மேலே இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள், அதான் அத்தாரிட்டிஸ் பார்த்திங்கன்னா அதை வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 5Gனால தான் உண்மையாக நடந்திருக்கா அப்படின்னு. ஆனால் அது உண்மை நிலவரம் எப்படின்னா ஆச்சுன்னா அது கிடையாது. ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த பறவைகள்லாம் இறந்தது உண்மை தான். ஆனால் அந்த பறவைகள்லாம் இறந்தது பார்த்திங்கன்னா 2018 லாஸ்ட்டில். ஆனால் இது இந்த டெஸ்டிங் ஆரம்பிச்சது அந்த Huawei தான் அந்த இடத்துல வந்து செக் பண்ணாங்க. அதனால் பண்ணி டெஸ்டிங் அவங்க வந்து ட்ரையல் ரன் மாதிரி, ஒரு டெஸ்டிங்னா ட்ரையல் ரன் மாதிரி அந்த ஏரியாவில் செக் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சி லெவல், பேண்ட்வித் லெவலில் செக் பண்ணுறதுக்காக நடத்துனது Huawei கம்பெனி தான். அந்த பேண்ட்வித் அத்தனைக்கும் அவங்க வச்சது மிட் பேண்டு தான். அவங்க வச்சது பார்த்திங்கன்னா 2019 மிட்டில் தான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஏப்ரல் மாதம் தான் வச்சாங்க. ஆனால் அந்த விஷயம் நடந்தது அந்த ரிலேட்டடாக அந்த பேர்ட்ஸ் டெத் ஆனது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2018 நவம்பர் மாதம் கடைசியில். இது அவங்கள மிங்கிள் பண்ணி அது வந்து ஒரு மித், அதான் ஒரு ரூமராக பரப்பி 5G டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாமல் அது தடுக்கணும் அப்படின்னு பண்ணிட்டாங்க. இதுதான் பல நியூஸ்கள்லையும் பல சோஷியல் மீடியாலையும் பேசப்பட்டது. இதுதான் உண்மையான நிலவரம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது இதனால் 5Gனால எந்த ஒரு பாதிப்பும் என்ன நடந்தது அப்படின்னா, பறவைகள்லாம் இறந்ததும் காரணம் பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட செடிகள்லேருந்து விஷத்தை அந்த செடிகளை முன்னால தான் செத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு மித்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ
நிறைய மக்கள் அப்படியாக பேசிகிட்டு இருக்கிறது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனு இந்த இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோன்லேயே இந்த 5G யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. 5G பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோனை நம்ம கண்டிப்பாக இன்னொரு ஃபோனும் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதோட டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 4G பேண்டில் தான் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன் இப்போ 99% பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே 4G ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யார் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே. ஆனால் அந்த பேண்ட்வித்தில் இந்த 5G டெக்னாலஜி கண்டிப்பாக வந்து சூட்டபிள் ஆகாது. நீங்கள் இன்னொரு ஃபோன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ கோல்காம் பார்த்தீங்கன்னா அதாவது சிப்செட் கம்பெனி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே வந்து லோ லெவலில் அவங்க ஒரு இது ப்ராசஸர் செட் பண்ணி ரொம்ப மிட் ரேஞ்சில் ஃபோன் ரெடி பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸில் அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். இப்போ ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 சொல்லியிருக்காங்க. இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த கோல்காம் வந்து அந்த சிப்செட் சேர்த்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப லோ லெவல்லேயே மேக்ஸிமம் 15க்குள்ளேயே வந்துடும் அதோட ரேஞ்ச். பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்னாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.